இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு துவக்கம். 9 லட்சம் பேர் எழுதுகின்றனர். வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெற உள்ளது. காஸ்ட் ஆங்கர் லாரிகள் போராட்டம் தொடரும் என்று உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். நந்தினி பால் விலையில் லிட்டருக்கு 4 ரூபாயும், தயிர் விலையில் கிலோவுக்கு 4 ரூபாயும் உயர்த்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பால் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் அட்டை எண்ணும் ஒன்றாக இருப்பதாக மேற்கு வங்க முதல்வர் கூறினார். இதன் மூலம் போலி வாக்காளர்கள் மற்றும் வெளிமாநில வாக்காளர்கள் மேற்கு வங்கத்தில் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு தேர்தல் ஆணையம் அளித்த விளக்கத்தில், இவை போலி வாக்காளர் அட்டை அல்ல, எண் ஒன்றாக இருந்தாலும் தொகுதி, வார்டு எண் உள்ளிட்ட விவரம் வெவ்வேறாகவே இருக்கும். எனினும் இந்த பிரச்சினைக்கு 3 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று கூறியது. மணிப்பூர் மாநிலத்தில் 5 தீவிரவாதிகள் கைது. இதுகுறித்து மணிப்பூர் மாநில காவல்துறை அதிகாரி ஒருவர் நேற்று கூறியதாவது: தடை செய்யப்பட்ட மக்கள் விடுதலை இராணுவம் அமைப்பைச் சேர்ந்த 2 பேர் இம்பால் மேற்கு மாவட்டத்தின் திங்கு சாலை பகுதியில் புதன்கிழமை கைது செய்யப்பட்டனர்.